வணக்கத்திற்கு அன்பு நண்பர்களே. ஜென் கதைகள். ஞானி பொகோஜுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய மத கொள்கை என்ன என்று கேட்டார். அதற்கு பொகோஜுவோ, பசி எடுத்தால் சாப்பிடுவதும் உறக்கம் வந்தால் உறங்குவதும் என்று எனது கொள்கை அதுதான் என்று சொன்னார். கேள்வி கேட்டோர் வியந்தார். என்ன இது, இவ்வளவு பெரிய ஞானி சாதாரணமாக சொல்லுகிறாரே, ஏதோ ஒன்று மூடி மடைக்கிறார் என்று நினைத்தார். உங்களுடைய செயல்பாட்டில் தனித்தன்மை இல்லையே என்று கேட்டார். அதற்கு பொகோஜியோ, ஆமாம், எந்த தனித்தன்மையும் கிடையாது என்றார் ஞானி. இந்த கேள்வி கேட்போரோ, பசித்தால் புசிப்பதும் உறக்க வந்தால் உறக்குவதும் எல்லோரும் தானே செய்கிறார்கள் என்று கேட்டார். ஞானியோ அதற்கு சிரித்தார். மற்றவருக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு, அவர்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் செலுத்தவில்லை, கற்பனையிலும் பேசிக்கொண்டும் மனது உலவிக்கொண்டும் அந்த சாப்பாட்டை லயந்து உண்பதில்லை, சுவைப்பதில்லை. நான் சாப்பாட்டின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகின்றேன். அதே போன்று உறங்கும் போதும் அவர்கள் உறக்கத்தில் இருப்பதில்லை, ஏதோ கற்பனையோடும் கவலைகளோடும் ஏதோ வேறொரு உலகத்திலும் அந்த தூக்கத்திலே லயந்து தூங்குவதில்லை. சிந்தனை போக்கு வேறாக இருக்கிறது. நான் தூங்கும்போது தூக்கத்தில் மட்டுமே இருக்கிறேன் என்றார் ஞானி. இதில் ஒன்று நாம் புரிந்து கொள்ளும் அன்பு நண்பர்களே, செய்வதை சரியாக செய்வதே யோகம் என்கிறது கீதை. செய்யும் தொழிலில் ஒன்று விடுவோமானால் அது தியானமாகி விடுகிறது. செய்யப்படுவதும் முழுமையாக அமைந்து விடுகிறது நம் செயல்பாடு. பாரம் துன்பம் ஏதும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு காரியமானாலும் பூர்த்தி அடைகிறது, முழுமடைகிறது. நம்முடைய சிந்தனை போக்கு நாம் நேர்முகமாக செலுத்தினால் நாம் வெற்றி காண முடியும். கற்பனையிலும் தூக்கத்தில் கற்பனையாக இருப்பதும், சாப்பிடுவதில் சாப்பாட்டின் மீது கவனமாக இல்லாமல் போவதும் ஒரு தனி மனித செயல்பாடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல், வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் நாம் எண்ணங்களை ஒருங்கே செலுத்தினால் வெற்றி காண முடியும் என்பது இந்த ஜென் கதையின் கூற்றாக இருக்கும். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.